எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2023 நடந்த ஒரு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு 100 கொஸ்டின் பார்க்க வரும். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட 2வது ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுதுக, பிரித்தெழுத கிடைப்பது அப்படி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தமிழ் நா. ஓகேங்களா? இதை பிரித்தெழுந்தோம்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடைப்பில் என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்டல். ஓகேங்களா? காட்டு விலங்குகளை டேஷ் தடை செய்யப்பட்டுள்ளது. சுட்டல் அப்படின்னு சொல்லிட்டா இது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டக்கூடாது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான இது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணைப்பு சொல் தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காகிதமில்ல தவறுகள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். என்ன இணைப்பு சொல்லணும்னா ஏனெனில். ஓகேங்களா? ஸோ ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ பாருங்க, 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து ஏனெனில். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மலை டேஷ் உலகில் உயிர் இல்லை. ஓகேங்களா? மலை இல்லை எனில் உலகில் உயிர் இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. பட்ட மரத்தின் வருத்தங்கள் டேஷ். ஓகேங்களா? பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா? எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வராது, யார் அப்படின்னு சொல்லிட்டு வராது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வராது. யாவை தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. டேஷ் பேர் சுற்றுலா சென்றனர். ஸோ நம்மகிட்ட எப்படி கேட்பாங்க, எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஓகேங்களா? சான்றோருக்கு அழகாவது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சான்றோருக்கு அழகாவது எது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான காலம் அமைத்தல். ஓகேங்களா? கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ கானோட எதிர்காலம் என்னன்னா காண்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. காண்கிறான்னா நிகழ்காலம், கண்டான்னா கடந்த காலம். ஓகேங்களா? கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுவும் கடந்த காலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது. இயலாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. நம்ம கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பூ வச்சு உருவாக்கலாம்னா உருவாக்கலாம், பூ மலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வான் வான்மலை அப்படின்னு சொல்லிட்டு கூட உருவாக்கலாம். ஆனால் விண்ணை வச்சு எந்த ஒரு இதையும் உருவாக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். ஸோ ஓகேங்களா? இந்த சொற்களை வச்சு புதிய சொற்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி காப்பிய சுவை. ஸோ இதுதான் வரும். இதில் பாருங்க வல்லினம் மிகுந்திருக்கு, காப்பிய சுவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேச்சு வழக்கு சொல்லு. இதை எப்படி வரும்னா இதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஸோ அது என்ன சொல்லுன்னா விளக்கு. ஸோ இந்த சொல்லுக்கான இருபொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அகல் விளக்கு, இன்னொன்று கருத்தை தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இந்த விளக்கு. ஒன்று அகல் விளக்கு, இன்னொன்று தெளிவுபடுத்து. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்க. உண்மை. ஓகேங்களா? உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக. உண்மைனா பொய்மை, இதுதான் அதோட எதிர்ச்சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு.
நெக்ஸ்ட் இருபொருள் தருக. ஆறு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆறுன்னா ஒன்று நதி, இன்னொன்று எண். ஸோ ஆப்ஷன் டி தான் இது கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்க. குறிநெடில் பொருள் வேறுபாடு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. கொள் கோல். கொல்லுன்னா பெரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கோல்னா விண்மீன் பொருட்கள். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம். கொல்லுன்னா பெரு, கோல்னா விண்மீன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்ய. ஓகேங்களா. டேஷ் நான் டேஷ் செல்கிறேன். ஓகேங்களா. விடு நான் வீடு செல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கொடு நான் கோடு செல்கிறேன், அது வந்து தப்பு. மடு மாடு, அதுவும் தப்பு. அடு ஆடு, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விடு நான் வீடு செல்கிறேன். நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா. ஓகேங்களா. கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநேரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் காரணம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. ஓகே, இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணமும் சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிதல். லிங்குவிஸ்டிக்னா என்னதுங்க? மொழியியல். லிங்குவிஸ்டிக்னா மொழியியல். ஓகேங்களா. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கலைச்சொற்களை அறிதல். கன்சோனன்னா என்னங்க? கன்சோனன்னா மெய்யொலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது உயிரொலின்னா வவ்வல், ஒளின்னா ஒன்னி, மூக்கொலின்னா நாசல் கன்சோனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெய்யொலின்னா கன்சோனன்ட். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொற்களை அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்னங்க? விண்வெளி தொழில்நுட்பம். ஓகேங்களா. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். ஓகேங்களா. நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொற்கள் அறிதான் கேட்டுறாங்க. லான்ச் வெஹிக்கிள்னா என்னங்க என்ற சொல்லி கலைச்சொல் யாது அப்படின்னு சொல்றாங்க. லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. ஓகேங்களா. ஏவுகணை கிடையாது. ஏவுகணைனா என்னங்க வரும்? ஏவுகணைனா சேட்டலைட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ லான்ச்சிங் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10லிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 10ல் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதனை களஞ்சை கம்மியர் வருவன கைவு என்னும் மணிமைகளை அடியால் அறியலாம். ஓகேங்களா. தண்ணீரில் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். ஓகேங்களா. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. ஓகேங்களா. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன. ஓகே, கரினா யானை, பரினா குதிரை. ஓகேங்களா. புரியலாம் உங்களுக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். 23வது கொஸ்டின் பாருங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? ஸோ கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது. பார்த்தோம்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தச்சு மூலம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. இதில் என்ன கொடுக்குறாங்க? தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். ஸோ தச்சு மூலம்னா அப்போ நீட்டல் அளவை. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின் பாருங்க. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ கரினா யானை, பரிமுகன்னா குதிரை. ஸோ அப்போ பரிமுகம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்க. நீர்மட்ட அமைப்பிற்கு பயன்படுத்திய பட்ட மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருப்பாங்கன்னா நாவல். ஸோ இதைத்தான் அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின் பாருங்க. எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? ஸோ நம்ம பார்த்துருந்தோம், நீரால் பாதிப்படையாத மரங்களை தான் கப்பல் கட்ட பயன்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின் பாருங்க. 28வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் பரந்த குளம் இருந்தது. ஸோ இது வந்து தப்பு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு, ஓகேங்களா, ஒரு பரந்த குளம் இருந்தது. இதுதான் கரெக்டு. ஸோ அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் இதில் பாருங்க. ஒரு ஸோ ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இது பார்க்கல. ஆக்சுவலாக இது பார்த்தாலும் ஓர். ஓகேங்களா. இதுதான் வரும். ஸோ இதில் உள்ள எல்லாமே ஓர்னு தான் வரும். ஆனால் இவங்க ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் கிரேஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பாருங்க, இதில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஸோ இதுதான் கரெக்டு. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தாருன்னா வந்திருக்கணும். இங்கே ஓர் இருக்கு, ஸோ இது தப்பு. இது ஓர் வந்திருக்கணும், இங்கே ஒரு இருக்கு, ஸோ இதுவும் தப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஸோ ஓர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓர் இடத்தில், ஸோ இது கரெக்டு. ஓர் இடத்தில் அமர்ந்தான், ஆப்ஷன் பி கரெக்டு. ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, இது தப்பு. ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவும் தப்பு. ஓர் இடத்தில் அப்படின்னு சொல்லி தான் வரும். இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக. மூத்தோர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, மூத்தோர்னா பெரியோர், இது கரெக்டு. மாற்றார் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாற்றார்னா மற்றவர். நெறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறினா பலி. கூற்றும்படினா இகழும்படி. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள். ஓகேங்களா? மழலைனா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா? ஆப்ஷன் பி 2. வனப்புன்னா அழகு. ஓகேங்களா? ஸோ சாரி 1, இது 2. பூரிப்புன்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா? பூரிப்புன்னா மகிழ்ச்சி. மேனின்னா உடல். ஆப்ஷன் பாருங்க 2, 4, 1, 3. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புலி வந்து என்ன செய்யுங்க? புலி வந்து உருமும். ஓகேங்களா? யானை வந்து வெளிரும். சிங்கம் வந்து முழங்கும். ஓகேங்களா? ஆந்தை வந்து அலரும். ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் பாருங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு பசு கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இது ஈன்றனன்னு இருக்கு, இது பன்மை, ஸோ இது தப்பு. பசு கன்றை ஈன்றார்கள், ஸோ இது உயர்நிலை இருக்கு, இது தப்பு. பசு கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சி. ஸோ இதுதான் கரெக்டு. பசு கன்றை ஈன்றனர், இதுவும் வராது, உயர்நிலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமுடைய கலை சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, எம்பெல்லம். ஓகேங்களா? எம்பெல்லம் வந்து சின்னம், ஸோ இது கரெக்டு தான். தீசிஸ்னா ஆய்வேடு. ஓகேங்களா? தீசிஸ்னா ஆய்வேடு. இன்டலெக்சுவல்னா மொழியியல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது வேற. நெக்ஸ்ட் சிம்போலிசம்னா மொழியியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா? இதுவும் தவறு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின் பாருங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. ஓகேங்களா? ஏ வந்து குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. ஸோ இது கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது, இது தவறு. குதிரை அவள் அருகில் வந்து நின்றன, இங்க பன்மையில கொடுக்குறாங்க, இதுவும் தப்பு. குதிரை அவள் அருகில் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதெல்லாம் பால் வலுவமைகள் இருக்கு. நெக்ஸ்ட் பொம்மையை உடைத்தது யார்? இது வந்து எவ்வகை தொடர்? ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அது வந்து இதனால வினா தொடர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பாருங்க. ஆனா சொற்களின் கூட்டப்பெயர்களை பொறுத்துக. ஸோ ஆ வந்து ஆ நிறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். 1க்கு வந்து 3. ஆடு வந்து என்னங்க? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆப்ஷன் 2. புல் வந்து என்ன சொல்லுவாங்க? புல் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கல் குவியல். ஓகேங்களா? கற்குவியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பாருங்க 3, 2, 4, 1. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கூட்டு பெயரை எழுதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. ஸோ எறும்போட கூட்டு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எறும்புக்கு சாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூட்டப்பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தென்னை தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின் பாருங்க. சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறிங்க. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பொறுத்துகளை பார்த்துருந்தோம். கல்லோட கூட்டுப்பெயர் என்னங்க? கற்குவியல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? கற்குவியல். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 42வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓகேங்களா? இலக்கிய வேர்பெயர் என்னங்க? இலக்கிய வேர்பெயர் தலை. ஓகேங்களா? இலக்கிய வேர்பெயர் தலை. இந்த தலையை போற்றக்கூடாது, இந்த தலையும் போற்றக்கூடாது. ஓகேங்களா? இந்த தலைனா சிரம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமை டேஷ் கூட்டு சொல்லும். ஓகேங்களா? வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை
கூட்டு சொல்லும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் அணிகலன் புன்னகை என்ற பொருட்களை தரும் சொல்லை கண்டறிக. நகை தான் இதுக்கு அணிகலன் மற்றும் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்வு செய்யுங்க. பைந்தமிழ், புதுமனை, பொதுவுடைமை, போராட்டம், பாராட்டு, பேருந்து, பதவி இறக்கம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ப, பா, அப்புறம் என்னங்க பா, ப, பா, பி, பூ, ஓகேங்களா, பூ, பே, பை, போ, போ அப்படின்னு சொல்லிட்டு தானங்க வரும். அப்போ பாருங்க, இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு 3 இதுவுமே கண்டுபிடிச்சா பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை. ஓகேங்களா, இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 46வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆஸ்தின்னா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். ஓகேங்களா, ஆஸ்தினா சொத்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அனுமதினா இசை. இது கரெக்டு தான் இருக்காங்க. உஷார்னா விழிப்பு. ஓகேங்களா, உஷார்னா விழிப்பு, அவேர்னஸாக இருக்கிறது. இம்சைனா துன்பம். ஓகேங்களா, இம்சைனா துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமொழி தான். ஸோ எல்லாமே தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோதை கவிதையை படித்தாள். கோதை எதை படித்தாள்? ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கோதை எதை படித்தாள். நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் பாருங்க. வேர் சொல்லை கொடுத்து வினையாளனை பெயர் உருவாக்கல். தானா வினையாளனை பெயர். ஓகேங்களா, அப்படின்னா தானா தந்தவர். ஓகேங்களா, தந்தான்னு சொல்லிட்டு வராது, தந்த வராது, தந்தும் வராது. தந்தவர் தான் வினையாளனை பெயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வாழ்க்கை என்பது வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாள். ஓகேங்களா, வேர்ச்சொல் எப்போதுமே ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். ஸோ வாள் தான் வாழ்க்கை என்பதோட வேர்ச்சொல். நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் பாருங்க. தந்தான் வேர்ச்சொல்லை தருக. ஓகேங்களா, தந்தானோட வேர்ச்சொல் என்னங்க? தா. ஓகேங்களா, தந்தானோட வேர்ச்சொல் தா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கேட்டனன், இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டுறாங்க. கேட்டனோட வேர்ச்சொல் கேள். ஓகேங்களா, கேட்டனோட வேர்ச்சொல் கேள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அப்போ வேர்ச்சொல் தேர்வு செய்யணும் பார்த்தான். இதோட வேர்ச்சொல் என்னங்க? பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆப்ஷன் பி. எப்போதுமே வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும், பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள்னா என்னெல்லாங்க சொல்லுவாங்க? திங்கள்னா மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிழமையும் சொல்லுவாங்க, சந்திரன், நிலவு. ஸோ எல்லாமே சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. திங்கள்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எலினி, கிளி, படாம், திரைசீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓவியம் வரைய பயன்படும் துணியை தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. ஓகேங்களா, வயலில் களை எடுத்தனர். ஓகேங்களா, இதுதான் கரெக்டு. இந்த கலைன்னா நம்ம ஆர்டர் கலை, கூட்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த கலைனா மூங்கில் அந்த மாதிரி வரும். இது காலைனா உங்களுக்கே தெரியும், மாடு, அதை சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின் பாருங்க. கூரை, கூரை ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கூரைனா வீட்டின் கூரை. ஓகேங்களா, இந்த கூரைனா வீட்டின் கூரை. ஓகேங்களா, இந்த கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைனா புடவை. ஓகேங்களா, இந்த கூரைனா புடவை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 57வது கொஸ்டின் பாருங்க. மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக. ஓகேங்களா, மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு. ஸோ இது கரெக்டு தான். பறவைக்கு இருப்பது அழகு. ஸோ மூக்கு மாதிரி இருக்கும்ல, அது வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டு. மன்னரிடம் இருப்பது வால். ஸோ இந்த வாலும் கரெக்டு தான். ஸோ சிவப்பு நிறப்பத்தில் இருப்பது குருவி. ஸோ இந்த ரூ வராது, குருவினா இந்த ரூ. ஓகேங்களா, இந்த ரூ தான் வரும். ஸோ அப்போ இது தப்பு. அப்போ 1, 2, 3 சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரஸ்ட்னா என்னங்க? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. ஓகேங்களா, ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 59வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஈக்குஸ்ட்ரெயின்னா என்னங்க? ஈக்குஸ்ட்ரெயின்ஸ்னா குதிரை ஏற்றம். ஓகேங்களா, ஈக்குஸ்ட்ரெயின்னா குதிரை ஏற்றம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஓகேங்களா, ஏகலை கலையை அம்பிவிடும் தமிழ் என்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இதை எப்படி எழுதுவோம்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஸோ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா, கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இதே பானை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பானை வனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின் பாருங்க, பிழை நீக்கி எழுதுங்க. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. ஓகேங்களா, அந்த புஞ்சைனா என்னங்க, புன்சை. ஓகேங்களா, புன்செய். ஓகேங்களா, ரோட்டோரம்னா சாலை ஓரத்தில். ஓகேங்களா, சாலை யோரத்தில் ஓகேங்களா இருந்தது. அப்போ அந்த புன்சை சாலை ஓரத்தில் இருந்தது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின் பாருங்க, இன எழுத்து அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள், ஸோ இது இன எழுத்து கரெக்டாக தான் இருக்குது. வந்தான் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தம்பி இப்போக்கு என்பதான் இன எழுத்து, ஸோ இது கரெக்டு தான். ஸோ பி வந்து தப்பு, கல்விக்கு இது இன எழுத்து இல்லை. ஆப்ஷன் பி கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறி. ஓகேங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, ஸோ 5 கொடுத்துறேன். ஆனால் மதுரை வந்து பொருந்தாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பண்பு மஞ்சு கண்டு எஃகு, ஸோ இது பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே மென்தொடர் குற்றியல் உரம். ஓகேங்களா, இது எல்லாமே மென்தொடர் குற்றியல். ஆனால் எஃகு மட்டும் ஆயுத தொடர். ஓகேங்களா, எஃகு மட்டும் ஆயுத தொடர் குற்றியல் உரம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், எஃகு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இடராளி என்பது எதிர்ச்சொல்னா இடர்னா என்ன மீனிங்னா துன்பம். ஓகேங்களா, இடர்னா துன்பம். ஓகேங்களா, துன்பக்கடல், இதோட மீனிங் என்னன்னா இன்ப கடல். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்துருந்துங்க. உண்மை, ஸோ இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க முன்னாடி, ஸோ இப்பவும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையோட எதிர்ச்சொல் என்னங்க, பொய்மை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்துருங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்னங்க, மிசை என்ற சொல்லோட பொருள் வந்து மேலே, அதுதான் அதான கரெக்டான இது. நாங்கள் எதிர்ச்சொல் கேட்டுறாங்க அப்படின்னா கீழே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின் பாருங்க, சேர்த்தல் எதிர்ப்புல சொல்லிக்க எதிரொலிக்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, எதிரொலிக்க. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் பாருங்க, சேர்த்தெழுதுதல். நெடுமை பிளஸ் தேர் அப்படின்னு சொல்றது சேர்த்தல்னா நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் பாருங்க, 71வது கொஸ்டின் பாருங்க, தேம்பாவணி என்னும் சொல்லி பிரித்தெழுதுக. ஸோ ஓகேங்களா, தேம்பாவணி பிரித்தெழுதும் போது தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி தான் இருக்கு. அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின் பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடுங்க. ஸோ ஓகேங்களா, எது என்ன எங்கு எப்படி போன்ற வினாத்திற்களை ஆகும். ஓகேங்களா, எது இதில் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் போகிற எல்லாத்துலேயுமே இங்கே எல்லாமே இல்லாமல் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எது என்ன எங்கு எப்படி போன்றன வினாச்சொற்கள் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக நம்ம இதில் இப்படி போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். ஸோ வண்டியில் ஏறுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்று வரும், ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். ஸோ நல்லா பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட், வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின் பாருங்க, ஊர் பேரின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சைதாப்பேட்டையோட மரு வந்து சைதை. ஓகேங்களா, சென்னையில் இருக்குது. ஸோ சைதாப்பேட்டையோட மரு வந்து சைதை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின் பாருங்க, ஊர் பேர்களின் மருவை தஞ்சாவூர். இதோட மரு நம்ம நல்லா தெரியும், தஞ்சாவூரோட மருன்னு தஞ்சை. நம்ம எல்லாரும் தஞ்சை தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின் பாருங்க, கும்பகோணம் என்பதன் மரு வந்து குடந்தை. ஓகேங்களா, கும்பகோணம் என்பதோட மரு வந்து என்னங்க, குடந்தை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஊர் பெயர்களில் மருவை கண்டறிய. திருச்சிராப்பள்ளி என்பதன் மரு வந்து திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். எல்லாருமே இப்போ திருச்சின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். இது வந்து மரு தான். ஸோ நல்லா கட்டுவாங்க, திருச்சிராப்பள்ளி தான் அந்த ஊரோட ஃபுல் நேம். திருச்சிராப்பள்ளியோட மரு என்னங்க, திருச்சி. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின் பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ ஓகேங்களா, இப்போ காலிங் பெல் அவங்களோட தமிழ் சொல் என்னங்க, அழைப்பு மணி. ஓகேங்களா, அழைப்பு மணி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின் பாருங்க, பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. டிடக்டிவ் காம்பிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாங்க. அப்படின்னா இது என்னங்க மீனிங், நீதி நூல் திரட்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின் பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்னங்க,
ஆன்டிபயாட்டிக்னா நமக்கு தெரியும் நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா, நுண்ணுயிர் முறி தான் ஆன்டிபயாட்டிக்கோட தமிழ் சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின் பாருங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு இது சுட்டு விடை. ஓகேங்களா, ஒன்றை சுட்டி காட்டு கூறும் விடை வந்து சுட்டு விடை. இங்க கேட்கும்போது அவர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாருல. ஸோ இதனால இதுக்கு ஆன்சர் இருந்தீங்க சுட்டு விடை. சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் விடை வகைகள். ஊருக்கு போவேன் என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என கூறல் வந்து மறைவிடை. ஸோ அவங்க டைரக்டாவே மறுத்து கூறுறாங்க. ஸோ அப்போ ஊருக்கு போவேன்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது வந்து என்னங்க மறை விடை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின் பாருங்க. எவ்வகை விடை என தேர்வு அப்படின்னு சொல்றாங்க. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே சுட்டி காட்டி சொல்றாங்க. ஸோ கடைத்தெரு எங்கு உள்ளது அப்படிங்கிறதுக்கு இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுனால இது வந்து சுட்டு விடை. நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொல். ஓகேங்களா. ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு என்பதன் தமிழ் சொல் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா தொழில் முனைவோர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுங்கள். ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கடமை. ஸோ அப்போ ஆப்ஷன் தப்பு கடமை. ஓகேங்களா. கடமை. கடமைனா என்ன வழக்கு? இலக்கிய வழக்கு இல்லை, பேச்சு வழக்கு. ஓகேங்களா. கடமை தான் எழுத்து வழக்கு. ஸோ ஓகேங்களா. அப்போ கடமை ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்லை கண்டறிக. எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஓகேங்களா. எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல்லிற்கான பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறாங்க. ஹோமோகிராஃப்னா என்னங்க ஒப்பெழுத்து. ஓகேங்களா. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின் பாருங்க. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எனக்கு எங்கேயாச்சும் கிணறு வெட்ட பூதம் கிளம்புமா? இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசுமரத்தாணி போல. ஸோ பசுமரத்தில் ஒரு ஆணி வச்சிங்கன்னா எளிதில் உள்ள போயிடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க எளிதில் மனதில் பதிதல். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை. ஓகேங்களா. செயற்பாட்டு வினையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. செயற்பாட்டு வினை பாடல் அவளால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 91வது கொஸ்டின் பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். கந்தனை திருந்த செய்தான். ஸோ கந்தனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறவினை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின் பாருங்க. கவிதா உரை படித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உரை படித்தாள்ங்கிறது செய்வினை தொடர். ஓகேங்களா. உரை படித்தாள்ங்கிறது செய்வினை தொடர். நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு காலம் தொன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்? தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தின் மேற்சோர் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் ஆவார். ஸோ தமிழகத்தின் மேற்சோர் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின் பாருங்க. விரிந்தது விரித்தது. ஸோ இது வந்து மீனிங் பாருங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ங்க, நல்லா ஞாபகம். விரிந்தது விரித்தது. இருவினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து பொருத்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின் பாருங்க. அறுத்து அருந்து. ஸோ கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 98வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குகள். தம்மிந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஓகேங்களா. மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா. தம்மின் மக்கள் தம் அப்படின்னு சொல்லிட்டு வராது, தம்மின் தம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னங்க? இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. ஓகேங்களா. ப பா பூ பூ. ஓகேங்களா. அப்போ இது 1 2 3. ஸோ இதுவே பார்த்தா நமக்கு தெரிஞ்ச பாரதம், ப பா பூ
பூ அப்படின்னு சொல்லி தான் வரும். நான் இங்கே பி பாப்பா, பி பி பூ பூ. ஓகேங்களா? பா பி பி. ஸோ அப்போ 1 2 இப்படி தான் வரும். இப்போ ஆப்ஷன் வந்து ஏ. பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள். ஓகேங்களா? பா பி பி பூ பூ பே இப்படி தான் வரும். அப்போ இது 3 4 5 6. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.